ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னு என்னென்னு தெரியாத உங்களுக்கு என்னென்னா, ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை எய்தர் வி ஸ்கேல் அப்னா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸோட ரெப்ளிகா வந்து க்ரியேட் பண்ணுவோம், ஆர் வி ஸ்கேல் டவுன். ஸோ ஸ்கேல் டவுன்னா இப்போ லெட்ஸே இப்போ உங்கள்கிட்ட வந்து 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேல் டவுன் பண்ணி வில் மேக் இட் ஆஸ் ஏதாவது 2ஆவோ ஆர் 1ஆவோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட வேலை. நம்மளோட அப்ளிகேஷனோட லோடை பொறுத்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸஸை ஸ்கேல் அப் பண்ணலாம் ஆர் ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து சின்ஸ் இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுனால இதை வந்து மல்டிபிள் இதோட வந்து நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை கொண்டு போயிட்டு நம்மளால் ஒரு லோட் பேலன்சரோட லிங்க் பண்ணலாம், ஆர் இந்த லோட் பேலன்ஸரை கொண்டு போய் ஒரு CDN கூட லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் செட்டப்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒன் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்ச் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். Your mission, your company is considering a migrating a legacy web application from on-premise server to EC2. The legacy web application has deemed not to be mission critical. This means brief outage or tolerable and high availability is not required. Reduce cost. The legacy web application only required to be available during business hours. You have been tasked with setting up example infrastructure for hosting the legacy web application. In this lab challenge, you will do the task. ஸோ மெயினாக ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து ஒன்று வந்து ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் பார்த்தோம் இல்லையா. ஸோ சேம் வே இது வந்து காஸ்ட் கட்டிங்காகவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் வி கேன் சே இஸ், இந்த மாதிரி வந்து லெட்ஸ் சே இஃப் டைம் இஸ் 9 AM ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து 6 இன்ஸ்டன்ஸ் வேணும். இதே வந்து லெட்ஸ் சே ஈவினிங் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து 10 PM முடியுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்தால் போதும். அந்த மாதிரியான டைம் பேஸ்டு மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணலாம், எவ்வளோ இன்ஸ்டன்சஸ் இருக்கணும்னு. ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தா இட்ஸ் மிஷன் நாட் அ மிஷன் கிரிட்டிக்கல். அப்படின்னா எப்பொழுதுமே வந்து அப் டைம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் வந்து ஒரு சர்வர் இருக்குது, அதுக்கு வந்து லோடு அதிகமாக வந்து அந்த சர்வர் டவுன் ஆனாலும் பரவாயில்லை. அதுதான் அவங்க சொல்ல வர டீம்டு நாட் பி மிஷன் கிரிட்டிக்கல். அப்படின்னா அந்த சர்வர் எப்போதுமே அப்பா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்க நம்ம கொடுத்துருக்குற க்ளூ. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் அ VPC செக்யூரிட்டி குரூப் அலோவிங் அ HTTP டிராஃபிக். ஸோ செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஸோ தட் வி ஆல் இன் த சேம் பேஜ். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு EC2 இருக்கா, ஸோ EC2லாம் வந்து எவ்வளோ EC2 நம்பர் ஆஃப் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜென்ரலாக நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்குள்ளே வருவோம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு வி கேன் ஃபிக்ஸ் அ ஸ்பெசிஃபிக் செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த போர்ட்லாம் அலோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ஸ் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் போர்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ எய்தர் யூ வில் அலோ த போர்ட் 80. ஸோ 80னா வந்துட்டு HTTP. ஓகே, இதே வந்து 443 அப்படின்னா HTTPS. இது ரொம்பவே காமனாக தெரிஞ்சிருக்க வேண்டிய போர்ட்ஸ் 80 அண்ட் 443. ஏன் தெரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் லைக் திஸ், https.google.com ஆர் amazon.comனு இருக்கும். ஸோ இந்த HTTPS இட்ஸ் ஃபார் செக்யூர்டு என்கிரிப்ஷன். உங்களோட நீங்கள் பரிமாற்றுங்கிற தகவல் உங்களோட யூசர் லொக்கேஷன்லேருந்து உங்களோட யூசர் மிஷின்லேருந்து சர்வருக்கு வர போகிற தகவல் வந்து செக்யூர் டன்னலில் போகணும் அப்படின்னா then you need to be in this port HTTPS. ஸோ இந்த போர்ட் டைரக்ட்லி ட்ரான்ஸ்லேட்ஸ் டு 443. ஓகே, ஸோ ரியல் வேர்ல்டில் நீங்கள் போர்ட் 80 வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டீங்க. ஆல்வேஸ் யூ வில் டைரக்ட் போர்ட் 80 to 443. ஆனால் இது வந்து லேப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செக்யூரிட்டி குரூப் வந்து போர்ட் 80ல் வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா when you are opening port 443 பண்ணும்போது இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிமாண்ட்ஸ் வாட், சர்டிஃபிகேட் வந்து டிமாண்ட்ஸ் பண்ணும். ஸோ சர்டிஃபிகேட் வேணும்னா then you need a custom domain name like this. ஸோ அது மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அடிஷ்னல் டாஸ்க் போகும். இந்த ஸ்கோப் ஆஃப் சேலஞ்ச் இங்கே வந்து என்னது, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ அதனால் வில் பி ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகே, ஸோ கோயிங் ஃபர்தர், ஸோ லெட்ஸ் கோ ஃபார் செக்யூரிட்டி குரூப்ஸ். செக்யூரிட்டி குரூப் எங்கே இருக்கும் அப்படின்னா, it should be under the EC2 section la. If you come down networks and security la, you can see security group. So you can create a security group. Security group name da sollirukangala,
Create a security group that satisfies the following. TCP protocol allows any IP and port 80. Okay, so we can say lab. Okay, so allow 80. We can say lab 80, allow 80. So again, so now again we are going to talk about security group. So security group பொறுத்த வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். So security groupல you have two rules. Okay, one வந்து inbound rules and the another one is outbound rules. Okay, so இப்போ inbound rulesனா என்ன, outbound rulesனா என்ன. ஸோ ஒரு EC2 சர்வர் இருக்குது, அந்த EC2 சர்வரில் இந்த செக்யூரிட்டி குரூப்பை நம்ம வந்து மேப் பண்ணுவோம். ஸோ இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னா வெளியிலேருந்து என்னென்ன போர்ட்லாம் நம்மளோட சர்வருக்குள்ளே கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் அவுட் சைட் இன்டர்நெட் ஆர் உங்களோட விபிசிக்குள்ளே இருக்கிற நெட்ஒர்க்ஸ் எதெல்லாம் வந்து சர்வருக்குள்ளே கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன போர்ட் நம்ம முன்னாடி பார்த்தா 80, 443, இஃப் இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் 9000 அந்த மாதிரி இருக்கலாம். அவுட்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னா உங்களோட சர்வர்லேருந்து வெளியில் என்னென்ன போர்ட்லாம் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் வாட் வி கால் இட் ஆஸ் அவுட்பவுண்ட் ரூல்ஸ். ஸோ செக்யூரிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் எல்லாமே வந்து அலோட், ஒன்லி இன்பவுண்ட் ரூல்ஸ் மட்டும்தான் யூ வில் பிளேஸ் அன் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ வாட் யூ வில் டூ, ஸோ யூ கேன் சி அவுட்பவுண்ட் ரூல்ஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாக அலோடில் இருக்கும். வாட் டஸ் திஸ் மீன், 0.0.0.0/0 which means allow all. ஸோ பிளைண்டாக எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறீங்க, தட்ஸ் வாட் திஸ் மீன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து அவுட்பவுண்ட் ரூல்ஸ் வந்து தொடவே மாட்டோம், இன்பவுண்ட் ரூல்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ பை டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்புக்கு இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து எல்லாமே வந்து டினையில் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஓப்பன் பண்ணுவோம் என்ன போர்ட் என்ன டெஸ்டினேஷனுக்குன்னு. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன போர்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ போர்ட் 80. ஸோ போர்ட் 80 custom source or destination வந்து 0.0.0 and then description is you're going to open port 80 for all. Okay, so that's it. Rule and add பண்ணி ஆச்சு. Okay, so let's do a check. Now we should able to see a security group being created with TCP protocol. So you can keep a TCP protocol, basic things, create பண்ணல. Yeah, so create a security group. Okay, கொடுத்தாச்சு. And then let's do a check again. So first one வந்து we should be passed. Okay, so first challenge pass ஆயிட்டோம். Next challenge 2, create an EC2 auto scaling group launch template. So launch templateனா என்ன? ஸோ நம்ம சொன்னோம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படிங்கிறது சர்வரை ஸ்கேல் அப் பண்ணும், ரெப்ளிகேட் பண்ணும், ஒரே அமௌண்ட் ஆஃப் சர்வர் வந்து மல்டிபிள்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸ்கேல் டவுன்னா 3 இருந்தது அப்படின்னா 2, 1 அப்படின்னு ஸ்கேல் டவுன் பண்ணும். ஸோ இங்கே தான் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணணும், நான் லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணணுமா, விண்டோஸ் யூஸ் பண்ணுமா, மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணணுமா, என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், அதிக ரேம் வேணுமா, அது எல்லாமே வந்து இந்த லான்ச் டெம்ப்ளேட்டில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்ன செக்யூரிட்டி குரூப் வேணும், என்ன விபிசியில் இருக்கணும், என்ன அவைலபிலிட்டி ஜோனில் எனக்கு க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் என்ன ரீஜனில் க்ரியேட் பண்ணணும், அண்ட் என்ன ஓஎஸ் வேணும், எவ்வளோ இபிஎஸ் வால்யூம் ஸ்டோரேஜ் எனக்கு தேவை, இது எல்லாமே நம்ம எங்கே டெம்ப்ளேட்டில் பண்ணுவோம்னா இட்ஸ் கால்ட் ஆஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் லான்ச் டெம்ப்ளேட். ஸோ ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் லான்ச் டெம்ப்ளேட். ஸோ லெட்ஸ் கோ கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் லான்ச் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ லான்ச் டெம்ப்ளேட் எங்கே இருக்கும், கீழே வந்தீங்க அப்படின்னா EC2 கீழே ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் தென் யூ ஹேவ் சம்திங் கால்ட் ஆட்டோ ஸ்கேலிங் லான்ச் கான்ஃபிகரேஷன் இருக்கும். லான்ச் கான்ஃபிகரேஷன் பண்ணால் instead of using launch configuration to create your EC2, we recommend that you launch template. So அதுக்கு பதிலாக they are going to go with launch template. ஸோ நமக்கு launch template தான் create பண்ண சொல்லியிருக்காங்க. template, so there is no space allowed. So template version description ஏதாவது இருக்கா, ஒன்றும் இல்லை. So I'll go for ASG challenge and then ஸோ டெம்ப்ளேட் டேக்ஸ்லாம் போல். ஸோ என்ன ஓஎஸ் வந்து தே ஆஸ்க்ட் us to provide Linux to AMI with the HVM architecture, security allowing HTTP traffic, and then you have what is it, user data வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம். ஓகே, let's go for it. So you need to go for this one.
2 VM kernel one. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆர்கிடெக்சர் ஆஃப் can also check here. ஸோ அவங்க சொன்னது வந்து 2 MA with HVM 64-bit architecture. So yeah, so this should satisfies that. And then instance type வந்து we can provide a T2.micro. Yeah, so T2.micro கொடுத்துருக்காங்க. And then you would go for subnet, so it's going to automatically created. So select an existing group. So again you could see they're mentioning allow the port number 80, sorry, HTTP. So as I told முன்னாடியே பார்த்த மாதிரி HTTP is directly translates to 80 port number. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அலோவ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் யூ வில் யூஸ் இட் 80. அதுக்கப்புறமா வந்து ஸ்டோரேஜ் வால்யூம் பற்றி எதுவும் சொல்லலை, EBS வால்யூம் பற்றி எதுவுமே பேசலை. ஸோ வில் கோ ஃபார் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் யூசர் டேட்டா. ஸோ யூசர் டேட்டானா என்ன, யூ மைட் பி நோயிங் இன் EC2 ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூசர் டேட்டா அப்படிங்கிறது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஸ்பின் அப் அண்ட் ரன்னிங் பண்ணும்போது என்னென்ன கமாண்ட்லாம் வந்து நம்ம ரன் பண்ணணும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், ஆர் என்கிட்ட ஒரு என்ஜினிக் சர்வர் இருக்குது, அந்த சர்வரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விடணும், அந்த மாதிரியான சினாரியோஸான கமாண்ட் எல்லாமே வந்து நம்ம இந்த யூசர் டேட்டாவில் பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்பப்பெல்லாம் சர்வர் வந்து ஒரு புது சர்வர் க்ரியேட் பண்ணுதோ அந்த ஒரு டைம் மட்டும்தான் இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் சர்வரை they are asking us to spin it up. ஓகே, ஸோ அதுக்காக இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ லெட்ஸ் create a launch template. ஸோ launch template க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம செகண்ட் சேலஞ்ச் முடிச்சுட்டு தேர்ட் சேலஞ்ச் டக்குன்னு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்ட் ஒன்றும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி தேர்ட் சேலஞ்ச் விச் இஸ் create an elastic load balancing target group, instance target type, right?